வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் மிதமான மழை. வெயில் கொளுத்தாத நிலையில் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரம். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் விடிய விடிய பெய்த மழையால் வீதிகளில் தேங்கிய நீர். விழுப்புரத்தில் காலை முதல் பெய்து வரும் சாரல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவு. பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மழையால் சாய்ந்த மரம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் சாய்ந்த புளிய மரத்தால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் 2 நாட்களாக மழை. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் கொட்டும் நீர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மூடி வைக்க தார்பாய் வழங்கவில்லை என அதிகாரிகள் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு. வள்ளியூரில் மழைநீர் தேங்கிய சுரங்கத்திற்குள் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சஸ்பெண்ட். பயணிகளுடன் பேருந்து சிக்கிக் கொண்ட நிலையில் போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. காவிரியில் கர்நாடக அரசு 2 மாதங்களுக்கு 15 டிஎம்சி நீர் திறக்க வேண்டும். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்ற அனுமதியின்றி கைது செய்யக்கூடாது. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய அரசின் வழக்கறிஞர் ஆஜராகாத நிலையில் விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை உதவித்தொகைக்காக தேர்வு செய்யும் நடிகர் விஜய். மாவட்ட வாரியாக மாணவர்களை தேர்வு செய்ய இணையதள லிங்க் அறிவிப்பு. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் வாக்குவாதம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்து விட்டுவிட்டு மழை பெய்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், சென்னையில் தற்போதைய மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? மன்னார் வளைகுடா அதே போல தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குமரி கடல் பகுதியிலே உட்பட மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்கு சுழற்சியானது தற்போது இருந்து வரக்கூடிய காரணத்தினால தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 7 மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி இருக்குது. சென்னையை பொறுத்தவரை காலையிலிருந்தே மழையானது பல பகுதிகளில் விட்டு விட்டு பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் பாண்டியன் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டரில் தமிழகத்தின் அநேக இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுக்கான பலத்த காற்றுடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வானிலை மையம். 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகமாக இருக்கும் என்றும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதி கனமழைக்கும் கனமழை பெய்யக்கூடும் என்றும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மழை, மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை பகுதிகளில்
ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரை இப்படி லேசான மழை இருக்கும். நகரின் பல பகுதிகளில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. அந்த மழையானது கனமழையாக இல்லை. சென்னை வாசிகளை பொறுத்தவரை கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக, அதாவது பிப்ரவரி மாதத்தில் தான் கடைசியாக மழை பதிவாகி இருந்தது. அதன் பின்னராக மழையே இல்லாமல் கடும் கோடை வெயிலானது மிக தாக்கத்தில் இருந்தது. தற்போதுதான் மழை பொழிவானது லேசாக ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் இந்த மழையின் அளவு அதிகமாக தேவைப்பட வேண்டிய இருக்கு. அதனால அதுக்கு ஏற்ற வகையில் தற்போது மழையானது சென்னை வாசிகளை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஜெனிஃபர், இன்னும் இந்த மழையானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையின் பல பகுதிகளில் இந்த மழையானது மிக மிக அதிகமாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. தற்போது சென்னையின் பல பகுதிகளில் மழை பரவலாக பெய்து வருகிறது. பலர் குடைகளுடன் செல்கிறார்கள், குடை இல்லாமல் நனைந்தபடி செல்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த மழையின் அளவு அதிகமாக தேவை என்ற ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் இந்த வெப்பம் தணிஞ்சு குளிர்ச்சியான சூழலானது நிலவும். தற்போதைய தட்பவெப்பநிலை சற்று குளிர்ச்சியாக 28-29 செல்சியஸ்ல தான் சென்னையோட வெப்பநிலை இருக்கு. தொடர்ச்சியாக மழை பெய்யும் பட்சத்தில் 2 நாட்கள் மழை இருக்குன்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னைக்கு ஒரு குளுமையான சூழல். தமிழ்நாட்டில் திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அவசர கடிதம் அனுப்பியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. அதில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் அதனை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எக்ஸ் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில், நெல்லை மாவட்டத்திற்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மழை நேரங்களில் மரங்கள், மின் கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வரும் மே 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மே 19ஆம் தேதிக்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் கேரளாவில் 31ஆம் தேதி தொடங்குகிறது. வள்ளுவர்கோட்டம் பொது சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் எப்போது தொடங்கும் என்று நம்முடைய சிறப்பு செய்த தமிழரசி நேரலையில் இணைகிறார். தமிழரசி, இந்த மேம்பாலம் எங்கிருந்து எதுவரைக்கும் அமையப்பெறுது? எவ்வளவு திட்ட மதிப்பீடு? இதனுடைய நோக்கம் எதற்காக? தேவப்பிரியன், வள்ளுவர் கோட்ட சந்திப்புல மேம்பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நில எடுப்பு பணிகளுக்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேம்பால பணிகளுக்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி கோரியிருக்கிறது. இந்த பணிகள்
ஜூன் 12க்குள் இறுதி செய்யப்பட்டு இம்மாத இறுதியில் ஜூன் மாத இறுதியில் பணிகள் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதாவது இந்த மேம்பாலம் என்பது பாம்க்ரோ ஹோட்டலில் துவங்கி உத்தமர் காந்தி சாலையில் முடியக்கூடிய வகையில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 21 மாதத்தில் இந்த பணிகளை முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகளுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்டாலும் கூட இந்த நில எடுப்பு பணிகளுக்காக இது தாமதமானது. குறிப்பாக 10,000 சதுர மீட்டர் நில எடுப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. இதில் 8,000 சதுர மீட்டர் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம், 2,000 சதுர மீட்டர் தனியாருக்கு சொந்தமான இடம். இந்த தனியாரிடம் இருந்த நிலங்களை பெறுவதற்கு காலதாமதம் என்பது ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது தனியார் உரிமையாளர்கள் இந்த நிலத்தை கொடுக்க முன்வந்திருப்பதன் அடிப்படையில் தற்போது இந்த பணிகள் என்பது துவங்கப்பட இருக்கிறது. இந்த பாலம் என்பது இந்த 4 வழி சந்திப்பில் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் அமைய இருக்கிறது. 14 மீட்டர் அகலத்தில் இந்த பாலம் 4 லேனாக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் கட்டுமான பணியின் போது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.